அது ஒரு நபர் ஒரே வழக்குல ஒரு புலனாய்வு அமைப்புல குற்றம் சாட்டப்பட்டவராகவும் இன்னொரு புலனாய்வு அமைப்போட வழக்கு விசாரணையில சாட்சியமாகவும் இருக்கிறார். பெரிய சட்ட முரண்பாடு. அப்படி இருக்க முடியாது. வெவ்வேறு வழக்குன்னா அது ஓகே தான். அப்போ இயல்பாக இந்த ரெண்டும் முதலில் இருந்தே வாத பிரதிவாதமா வைக்கப்பட்டது. புச்சிபாபு சரத் ரெட்டி கைது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வழக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடரப்பட்டது. அப்போ தேர்தல் அட்டவணை வெளியிட்ட பிறகு இந்த கைதுக்கான அர்ஜென்சி என்னங்கிறதா மெயின் கேள்வி. அவ்வளவு அவசரமா எதுக்கு செய்யணும்? 2 வருஷமா நீங்க சும்மா தானே இருந்தீங்க. இந்த கேள்விக்கு நிச்சயமான அரசியல் விடை. அரசியல் தான் இதுக்கு காரணங்கிறது வெட்ட விஷயமா தெரியுது. 2 வருஷமா கைது செய்யாம இருந்துட்டு தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபடலாமே. இந்த கேள்விக்கு விடை இல்லை. ஒரே ஒரு விடைதான். நாங்க தொடர்ந்து சம்மன் அனுப்பணும். அவர் வரவே இல்லை. அரவிந்த் வரவே இல்லை. கோஆபரேட் பண்ணல, ஒத்துழைக்கவில்லை. இது தொடர்ந்து வைக்கப்பட்ட வாதம். அரவிந்தை பொறுத்த வரைக்கும் இதே வழக்கு சிபிஐ விசாரிக்கும் போது அவரோட வாதங்களை நேர தெரிவிச்சிருக்கிறாரு, விளக்கங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. சிபிஐ எந்த நடவடிக்கையும் எடுக்கல.